ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 25வது தாய் புக் வச்சிருக்கியா? நான் சொன்னது ரிப்பீட் பண்ணு. 25வது அதிகாரம் அருள் உடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லம்மா ஞாலம் கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இந்த அதிகாரத்துல அருளுடைமை திருவள்ளுவர் என்னென்ன கருத்துகள் சொல்லறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதல்ல அருளுடைமை அப்படின்னா போன கிளாஸ்ல பார்த்தோம் இரக்கம். இரக்கம் என்பது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து உதவுதல். அது மனதால் வாக்கால் உடலால் காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து உதவுதல். ஏன்னா பரோபகராய புண்ணியாய. பரோபகராயன மற்றவங்களுக்கு உதவி செய்தல் எதற்காக? புண்ணியம் நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. பாப்பாய பிரபீட்டனம். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும்போது நமக்கு பாப்பாய. அதை கடந்து இந்த நிலை என்ன ஆயிரும்? அதுல மத்தவங்களுக்கு பண்ணா புண்ணியம் மத்தவங்களுக்கு தப்பு பண்ணா பாவங்கிறதை கடந்த மன முதிர்ச்சி வர்றக்கு என்ன அதுதான் இரக்கம்னு பேர். ஃபர்ஸ்ட் எப்படி இருப்போம்? பண்ணுனா புண்ணியம் பண்ணா பாப்பம். அதை கடந்த மன முதிர்ச்சி, த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். எதற்காக?
கஷ்டப்படுறவங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கணும். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல்னா, புண்ணியத்தையோ வேற எதையும் எதிர்பாராமல் செய்யறது. அப்ப அடிக்கடி சொல்றோம். இந்த இரக்க குணம் வள்ளுவரே சொல்றாரு 8வது 9வது பாடல்ல. இரக்க குணம் உடையவர்களுக்குத்தான் மெய்ப்பொருள் விளங்குங்கிறார். பிரம்மாஸ்மி இது ஞானம். அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பு அதிகாரத்தை எடுத்ததுக்கு காரணமே அதுதான். படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஒரு குறள்ல சொல்றாரு. மெய் பொருள், உண்மை பொருள். பிரம்மாஸ்மி அதான் உண்மை பொருள். மெய்ப்பொருள் என்னது? அகம் பிரம்மாஸ்மி இது உண்மை பொருள், மெய்ப்பொருள். அது இரக்க குணத்தில் இருப்பவர்களுக்கு தான் கிடைக்குங்கிறார். அந்த ஒரு மோட்சம்ங்கிறதே. அப்ப அகம் பிரம்மாஸ்மிக்கு அடுத்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? மோட்சம். மோட்சம் என்பதே இரக்க குணம் உள்ளவர்களுக்குத்தான் பாசிபிள்ங்கிறார். இது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது? மோட்சத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன விபூதி யோகம் படிக்கிறோம், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் படிக்கிறோம். நான் என்ன சொல்றேன்? இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களை அங்க கூட்டிட்டு போகும் நான் சொல்றேனா இல்லையா? அடிக்கடி சொல்றேனா இல்லையா? எப்படி கூட்டிட்டு போகுது? தெரியணும் இல்லையா லாஜிக்? இன்னும் சந்தேகமாவே இருக்குது எங்களுக்கு. அந்த ஒய் ஸ்ட்ராங் ஆகல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு உடம்புல இப்ப நீ கை வந்து ஒண்ணுல இடிச்சிடுறீங்க. இடிக்கும் போது இடது கை இடிச்சிருச்சு. கதவுல, ஜன்னல்ல ஏதோ ஒரு பக்கம் பட்டார்னு அடிச்சிருச்சு. உடனே காரணம் கேட்காமல், பிரதிபலனை எதிர்பாராமல், வலது கை அங்க போய் புடிக்குதா இல்லையா எப்படி? இந்த ஒரு ஆக்ஷன் மட்டும் உங்க பாடியில இருக்கிறத மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சிடும். அகம் பிரம்மாசில ஈஷாவாஸ்யதகும் புரிஞ்சிடும். அப்ப கால் அடிச்சுக்கிறீங்க. எந்த உறுப்புகளாக இருந்தாலும் சரி. கண்ல தான கண்ணீர் வருதா? இரக்கம். அந்த உறுப்புக்கு வலிக்கும் போது கண்ணில் தண்ணீர் வருகிறதா? இந்த வலது கை போய் அதை காப்பாத்த போகுதா? ஒரு இடத்துல உட்காரக்கு கால் ரெடி ஆகுதா? உடம்பு ஃபுல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணுதா? சோ இது எதனால இந்த ஈவென்ட் நடக்குது? இது வேற. இந்த கை வேற, இந்த கை வேற நீங்க நினைக்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் புரியாது. எல்லாம் என்னது? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கு. Organ systems are put together for an organism for its living. Organ systems, respiratory system, reproductive system, circulatory system, எல்லாமே put together for the organisms for its survival. அந்த மாதிரிதான் உலகமே படைச்சிருக்காரு இறைவன். அதுதான் ஈஷாவாஸ்யம். இப்போ எல்லாமே ஒன்னொன்னு நமக்கு இந்த கை வேற இல்ல, இந்த கை வேற இல்ல, எல்லாம் என்னது அப்படின்னு புரிஞ்சதுனாலதான் இந்த கை வலிச்சுது, அடி வாங்கிருச்சுன்னு கண்ணுல தண்ணீர் வருது, இந்த கை போய் காப்பாத்த போகுது. ஒரு ஹீலிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டச் தான் அதுக்கு ஹீலிங்க. அது நேச்சர். தொடும் போதே உங்களுக்கு அது ஹீலிங் ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவா ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க அப்படின்னா the touch is the best healing. அதுதாங்க இப்போ உலகம். இப்போ உலகத்துல நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இந்த கை புனிதவதி, இந்த கை சாய் சங்கீதா. புனிதவதி வேற, சாய் சங்கீதா வேற. இதுல இருந்து இப்ப எங்க டிரான்ஸ்பர் ஆகணும்? புனிதாவும் சாய் சங்கீதாவும் எங்க அந்த ஆர்கானிசம்ங்கிற இடத்துல எல்லா கை கால் எல்லாம் ஒன்னாகுதோ, ஈஸ்வரக அப்படிங்கிற தத்துவத்துல 2 பேரும் ஒண்ணு. எதில் டிஃபரன்சஸ் இருக்குது? ஒர்க்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கை வேலை செய்யும், இந்த கை வேலை செய்யும், இந்த கை வேற மாதிரி இருக்கு, இந்த கை வேற மாதிரி, இது வேற. எல்லாம் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. 2 கை ஒண்ணுனா இறைவன் ஒரு கை கொடுத்துருப்பாள். எதுக்கு 2 கை கொடுத்தாரு? There are differences between eyes and ears and nose. There are differences. Externally there are so many differences. ஒரு கருப்பா இருக்காங்க, ஒரு சிவப்பா இருக்காங்க, ஒரு ஆப்பிரிக்கங்கிறான், ஒரு அமெரிக்கங்கிறான். எல்லா ஹியூமன் பீயிங் வித் சம் டிஃபரன்சஸ். கை வேற, கண்ணு வேற, கால் வேற, மூக்கு வேற, நெத்தி வேற, எல்லாம் வேற வேறதான். ஆனா அந்த ஆர்கானிசம்ங்கிற இடத்துல என்ன ஆகுது? எல்லாம் நான்கிற இடத்துல எல்லாம் ஒண்ணு. அதனாலதான் நேரம் பாக்குறது இல்ல, காலம் பாக்குறது இல்ல. இரு அடி வாங்கிட்டியா, கொஞ்சம் எனக்கு வேற வேலை இருக்குது, நான் செஞ்சுட்டு வரேன்னு இது வலது கை சொல்றது இல்ல. எனக்கு வீட்டுல பொறுப்புகள் அதிகம் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு இந்த கை சொல்றது இல்ல. ஏன் இந்த கை ஏன் சொல்றது இல்ல? அங்க அடி வாங்குறேன்னு இங்க கண்ணீர் வருது. ஐயோன்னு குழந்தை முதல்ல கத்துதே எதுக்கு? அந்த மற்ற உறுப்புகளின் வழியை கண்ணீர் வெளிப்படுத்துது. ஏங்க அந்த உறுப்புக்கும் கண்ணுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் பெயின்னா அழுகுறோம்? So much connected.
அதுதான் சொன்னேன். இப்போ ஒரு நம்ம மனித இனத்தில் ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த யங்கர் ஜெனரேஷன் சொல்லிக் குடுக்கறக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறாங்கங்கும்போது லெஃப்ட் ஹேண்டுனா, உங்களுக்கு அந்த ஈஷாவாசியத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, டப்புன்னு இந்த கை போயிரும். ஈஷாவாசியம் புரியலின்னா, எனக்கு வீட்ல அந்த வேலை இருக்கு. என்னைய அவங்க சொல்றாங்க. இந்த வலது கை சொல்லுது. எனக்கு வந்து வீட்ல வேலை இருக்குது. இந்த வலது கை சொல்லுது. என்னோட இந்த கால் இன்னைக்கு விடமாட்டேங்குது. போறக்கு விடமாட்டேங்குது. என்னென்ன காரணங்கள். வீடு ரொம்ப தூரம். டிரான்ஸ்போர்ட் எனக்கு கஷ்டம். வலது கை அப்படி சொல்லுதாங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டம். இடது கைக்கு வர்றக்கு இந்த கை என்னைக்காவது ஏதாவது நினைக்குதா? அத ஒரு நிமிஷம். அததான் சொன்னேன். வேல்யூஸ் இருந்தா தான் உங்களுக்கு என்ன புரிய போகுது? ஈஷாவாசியத்துக்கே வர முடியும். அப்புறம் தான் எங்க போகணும் நீங்க? அகம் பிரம்மாஸ்மி அல்டிமேட். டோன்ட் ட்ரை ஃபார் அகம் பிரம்மாஸ்மி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈஷாவாஸ்யம். வித்தவுட் ஹேவிங் வேல்யூஸ் யூ கேனாட் கோ அண்டர்ஸ்டாண்ட் ஈஷாவாஸ்யம். எவ்வளவு காரணங்கள் சொல்லுது இந்த வலது கை. இடது கைக்கு வந்து உதவறக்கு என்னென்ன ரீசன்ஸ். அப்பா ஒருத்தர் வாயை திறந்தீங்கன்னா எனக்கு அப்பப்பா அப்பப்பா ஐயோ இன்னும் ஈசாவாசியம் புரியலையேன்னு தான் எனக்கு இருக்கும். நீங்க வள்ளின்னு நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லி கொடுத்து இன்னும் ஒண்ணுமே என்ன ஈஷாவாசிங்கிறது உணர்வு பூர்வமாக வந்துட்டா நான் அதே தான் கேட்கிறேன். வலது கை எவ்வளவு நேரம் எடுக்குது? என்ன எக்ஸ்கியூஸ சொல்லுது? இடது கைக்கு வந்து உதவுறதுக்கு. வித்தவுட் செகண்ட் தாட் அப்படி வரும். வித்தவுட் செகண்ட் தாட் எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்? இந்த கைக்கு வலிக்குது. நம்ம புடிக்கணும். வீங்கிச்சா ஐஸ் வைக்கலாமா? எல்லாமே இந்த கைதான் பண்ணு பாருங்க. இந்த கைதான் அடி வாங்கிருச்சு. போலாமா? ஐஸ் எடுத்து வைக்கலாமா? இல்ல ஒத்தரம் குடுக்கலாமா? இல்ல டாக்டர்ட்ட போலாமா? எல்லாம் ஹோல் சிஸ்டம் பிரைன்ல இருந்து எல்லாமே என்ன திங்க் பண்ணிட்டு இருக்குது? இத சரி பண்றதுக்கு தான் உடம்பு முழுவதும் ட்ரை பண்ணும். ஒரு சமுதாயம், இளைஞர் சமுதாயம் கஷ்டப்படுதுன்னா, ஹோல் சமுதாயம் அதுக்கு உதவி செய்ய போகணும். அது யார வீட்டு பிள்ளை எனக்கு என்ன? என் புள்ள நல்லா இருந்தா போதும். அப்ப என்ன புரியல? அதான் மத்தவங்களுக்கு இது புரியாது. வேதாந்தம் படிக்காம ஈஸ்வரகங்கிற வேர்டே மீனிங் தெரியாதவங்கிட்ட போய் நீங்க பேசவே முடியாது. அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஏங்க காசெல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு வந்து சொல்லி தர்றீங்க? ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும்ல? அவ்வளவுதான் அவங்களுக்கு புரியுது. அவங்க மேல நான் தப்பு சொல்லல. ஈஸ்வர தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்ககிட்டே நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். ஈஸ்வரகங்கிற வேர்டு தே கோ ஃபார் ஒன்லி சிவன். இல்லைங்களா? அவங்களுக்குள்ள ஈஸ்வரன் சொல்லி பாருங்க. அது டைரக்ட் மீனிங் என்ன? சினானிம்ஸ் என்னது? சிவன். அவங்ககிட்ட போய் நீங்க இந்த கருத்தை நீங்க சொல்ல முடியாது. புரியாது. 2 வருஷம் 3 வருஷம் தினம் ஈஸ்வர ஈஸ்வர ஈஸ்வரன்னு படிச்சுட்டு ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். மறுபடியும் இன்னைக்கு சார்ஜ் போகுது. நைட் போட்டேன் ஏற மாட்டேங்குது. இப்ப நீங்க இந்த இரக்கத்தை பற்றி தமிழ் நூல்கள்ல இப்ப எதுக்கு இரக்கத்தை பத்தி படிக்கிறோம்னு புரிஞ்சிருச்சு. நம்மளுடைய ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் புரியணும்னா இரக்கம்ங்கிற குணத்தை நீங்க கல்டிவேட் பண்ணிக்கணும். தானா உடனே எல்லாம் யாரும் இரக்கத்தோட பிறக்கிறது கிடையாது. ஏன்னா மனதுல ராகத்வேஷம் அதிகமாக இரக்க குணம் நம்மள விட்டு போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் பிரச்சனை. பிறக்கும் போது எல்லாமே அதை கரெக்டா இருந்திருக்கும். நம்மளுடைய மன பொல்யூஷன் எது அதிகமாக? ராகத்வேஷம் விருப்பு வெறுப்புகள் அதிகமாக அட்டாச்மெண்ட் பற்று அதிகமாக இரக்கமெல்லாம் என்ன எல்லா நற்குணங்களும் என்ன ஆயிட்டு வந்து ராகத்வேஷம் 2 மட்டும் போதுங்க. எல்லா நம்மிடம் இருக்கிற நற்குணங்களையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். அப்ப வாஷ் அவுட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்றோம்? இயற்கையாக நான் இரக்கம் உள்ளவன் யாரும் நினைச்சிடாதீங்க. ராகத்வேஷம் மனதில் இருக்கிற வரை இரக்க குணத்தை கல்டிவேட் பண்றதுக்கு முயற்சி செய்துதான் ஆகணும். தானா அது வராது. எந்த மனிதனுக்கும் வராது. ஏதாவது பாருங்க, எந்த சேரிட்டிக்கு போனாலும் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்தான் போவாங்க. ஏதோ ஒரு பலனை, புகழா இருக்கும், பணமா இருக்கும், ஏதோ ஒண்ணு பேரு புகழ். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஐ கோ ஃபார் சேரிட்டிங்கிறாங்க. வாட் ஃபார்னு கேளுங்க. பொழுதுபோகல. அப்போ அதுல சுயநலம் தான். எனக்கு பொழுதுபோகிறக்கா நான் கோயிங் டு சேரிட்டி. தட்ஸ் ராங். அப்படி அது அந்த மாதிரி புரிதல் அல்ல சேரிட்டிங்கிறது. அல்லது தான தர்மம் பண்றது எதா இருந்தாலும் வச்சுக்க. ஏதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுயநலம்னு ஒண்ணு இருக்கும். சுயநலம் இல்லாமல் யாருனால உதவி செய்ய முடியும்? எப்படி வலது கை வருது? அது புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வலது கை தான் எதிர்பார்க்குது. என்ன காசு பணம் புகழ் நான் போய் காப்பாத்துறேன், நீ போட்டோ எடுத்து பேப்பர்ல ஓடுங்க அப்படின்னு நினைக்குதான் வலது கையே. அப்ப என்ன எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நோ அட்வர்டைஸ்மெண்ட், நோ புகழ், எதுவும் தேவையில்லை.
நான் அதுக்கு நான் பண்ணணும், பண்றேன். இத தவிர அங்க ஒண்ணுமே இருக்காது. இந்த கை அடிபட்டுருச்சு, நான் போகணும். அதெல்லாம் நினைக்குதே என்னவோ, அதுக்கு முன்னால கை போகுது. அதுதான் இரக்கம். இப்போ திருக்குறள் மட்டும் நாம சொல்ல முடியாதுங்க. பல தமிழ் பாடல்கள் இருக்குது. நீங்க உட்கார்ந்து போய் படிச்சு பாருங்க. இந்த என்னது செல்போன் பண்றது, மத்தவங்க வெட்டி நாயம் பேசுறது, இல்ல வேற ஏதாவது காலத்தை எங்க விரயமாகுதுன்னு உங்களுக்குள்ள நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு காலம் திருப்பி கிடைக்காது. அது நல்ல வழியில செலவு பண்ணுங்க. திருக்குறள் எடுத்து இப்ப இன்னைக்கு நான் ஒரு இதுதான் காமிக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எழுதினார் இல்லைங்களா, சிவபிரகாச சுவாமிகள் நன்னெறி, அதுலயும் இருக்கு. அதாவது எங்க இரக்கத்தை பற்றி நீங்க எத்தனை நூல் வேணாலும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். நன்னீரில் இருக்கு. அதாவது அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிறர் துயரே தன் துயரம் வராது. எனக்கு உண்மையில எனக்கு எது துயரம், எனக்கு வர்றதெல்லாம் ஒன்னும் துயரமே கிடையாது. சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்றது, பிறர் துயர் தான் எனக்கு துன்பமே. வாழ்க்கையில உனக்கு என்ன துன்பம், நாம என்ன வச்சிருப்போம், ஒரு லாங் லிஸ்ட். எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. ஏய், பிறர் துயரம் தாண்டா எனக்கு துயரமே. என்ன வார்த்தை பாருங்க. அதெல்லாம் தமிழ் நன்னெறி. அதெல்லாம் 3ஆம் கிளாஸோட படிச்சாச்சு. அதுக்கப்புறம் நன்னெறி தெரியும். என்ன தெரியும், பிறர் துயரம் தான் எனக்கு, அது மட்டும்தான் எனக்கு துயரம், வேற எனக்குன்னு ஒண்ணு இல்ல. சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்றாரு, போய் படிச்சு பாருங்க. தாமாக சென்று காலம், உழைப்பு, பொருள் எது தேவையோ அறம் செய்ய விரும்பு. இது யாரு, ஔவையார். அறம் செய்ய விரும்புனா என்னது, அது இடம். அப்போ ஈவது விளக்கேல், ஆத்திச்சூடி. நீங்க போய் பாருங்க, எல்லாத்துலயும் இருக்குது இரக்கத்தை பத்தி. ஈவது விளக்கேல். என்னைக்கு ஈவத என்ன பண்ணிடாத, நிறுத்திடாத. உதவிக்கு போறத விளக்கேல். உயிருடுற வரைக்கும் வலதுகையே இடதுகைக்கு உதவி பண்ணாம இருந்துராத. எல்லாரும் கரைச்சு குடிச்சவங்க வேதாந்தத்தை. அதனாலதான் அவங்களால இவ்வளவு கொடுக்க முடியும். உபனிஷத்துக்களை வெல்வர்ஸ்ட் இன் உபனிஷத்தை. திருவள்ளுவர் ஆகட்டும், சிவபிரகாச சுவாமிகள் ஆகட்டும், நீங்க ஔவையார் ஆகட்டும், எல்லாரும் வெல் வெர்ஸ்ட் இன் உபனிஷத்து. எல்லாரும் படிச்சவங்க. ஏன்னா அவங்களோட சோர்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் சோர்ஸே. சோ இப்ப நம்ம கம்மிங் டு ஃபர்ஸ்ட் குறளுக்கு நம்ம போலாம். ஏதாவது நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். என்னென்ன கருத்துகள், அது ஒரு இதுல படிக்கும்போது பார்த்தேன், நல்ல ஒரு கோட்டு. நாம் செய்யும் சேவை, உதவி, இரக்க குணத்தோடுங்க. அப்பதான் எதை எதிர்பார்க்க மாட்டோம். நாம் செய்யும் சேவை இப்புவியில் நாம் வாழ்வதற்கு கொடுக்கப்படும் வாடகை. நாம் செய்யும் சேவை இந்த புவியில் நாம் வாழ்வதற்கு கொடுக்கப்படும் வாடகை. அதான் சொல்லுவேன், கன்சியூமர் கான்ட்ரிபியூட்டருக்கு வாங்க. கடனாளியாக செத்து போக கூடாது, கடனாளியா போயிடக்கூடாது. எதையோ ஒண்ணு திருப்பி கொடுத்துருங்க. வாடகைய கொடுக்கறதா நடக்குது. ஒரு வீட்டுல குடி இருக்கிறோம், வாடகை கொடுக்கறதுங்கிறது டைம் இருந்தா கொடுக்கலாமாங்க? என்னங்க வாடகைன்னு எப்பங்க கொடுக்கறது? டைம் இருந்தா நான் கொடுக்குறேன். அதுதான் இது வாடகை. அவ்வளவுதான் மனசுக்குள்ள இருக்கணும். அவ்வளவுதான். எதுக்கு நீ சேவை செய்யற, இரக்கத்தோடு ஒருத்தருக்கு தேவையானதை கொடுக்குற. இந்த உலகத்துல நான் வாழ்றேன், அது நான் வாடகையா நான் எடுத்துக்கிறேன், கொடுக்குறேன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்ப கொடுக்காதவங்க யோசனை பண்ணி பாருங்க. வாடகை நீங்க இதை செய்யல அப்படின்னா, ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க, நான் வாடகை கொடுக்க மாட்டேன்னு போராடுறவனுக்கும் நமக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு வீட்டுல குடி நம்ம சொல்லலாம், அநியாயங்க, அத்தனை வருஷம் குடி இருந்துட்டு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான், வீடு வேற கணக்கு சொந்தங்கிறான், என்னவா பேசுறோம், அவன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான், வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். நீ முதல்ல வாடகை கொடுத்தியா, கொடுத்துக்கிட்டு இருக்கிறியா, கொடுப்பியா ஃபியூச்சர்ல? யாரையும் கிரிட்டிசைஸே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் குறள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அவர் என்ன சொல்றாரு, செல்வத்துல எப்படி அன்வயம் பண்ணணும்? செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். அருட்செல்வம்ங்கிறது என்னது? கருணை. அது பாருங்க, கருணைங்கிறது ஒரு செல்வங்கிறாரு. ஏன் அந்த செல்வம்ங்கிற வேர்டு போடுறாரு? இப்ப நமக்கு செல்வம்னா என்னங்க சொல்லுவோம்? வீடு, செல்வம், காடு, தோட்டம், இதெல்லாம் செல்வம். அசையா சொத்து, கேஷ், பேங்க் பேலன்ஸ், கோல்டு, இதெல்லாம் என்ன சொல்றான்? அவன் செல்வந்தன் அப்படின்னா இதெல்லாம் நிறைய, காரு, வெஹிக்கிள்ஸ், அப்புறம் பணம், உறவுகள், வேலையாட்கள் நிறைய, வீட்டுல சுத்தி ஒரு 10 ஆளு, 10 காரு, 10 டிரைவரு, ஒரு 50 வீட்டு ஆளு, இவங்களாம் என்ன சொல்றோம்? செல்வம். இவர் என்ன சொல்றாரு, இது செல்வத்துள், இவ்வளவு செல்வம் நம்ம பாக்குற உலகத்துல யாரு செல்வம் நமக்கு நல்லா தெரியும்.
அந்த செல்வத்துள் செல்வம்னா என்ன? சிறந்த செல்வம். செல்வத்துள் செல்வம்னா மேலான செல்வம். எது? அருட்செல்வம். இரக்கத்தோடு இருக்கிறதான் அருட்செல்வம் தான் செல்வத்துள் சிறந்த செல்வம். நாம என்ன நினைக்கிறோம்? இரக்கத்தோடு இருந்தோம்னா நாம எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணிடுவோம், நம்மளதெல்லாம் குறைஞ்சு போயிரும் நாம நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அது அருள்ங்கிறது உனக்கு செல்வம். எப்படிங்க இரக்கத்தோடு இருப்பது எனக்கு செல்வம்? அது உனக்கு புண்ணியத்தை தேடி தரும். இறந்ததுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த புண்ணியத்தை நீ யூஸ் பண்ணலாம். இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் போலாம், அல்லது சாஸ்திரம் படிப்பதற்கு உண்டான புண்ணியத்தை கொண்டாந்து கொடுக்கும். சிரவண மனன நிதித்தியாசம் நீ பண்ணலாம், பிறவியில்லா பருங்கடலுக்கு போலாம். அவ்வளவு பெரிய செல்வம். நீ வச்சிருக்கிறதெல்லாம் வீடு, உறவு, பணம், வேலையாட்கள், இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜென்மத்துல வந்து நீ ஒரு பைசாவும் வாங்கிட்டு இருந்து வாங்க முடியாது. இவ்வளவு ஒரு ஜென்மத்துல நீங்க இவ்வளவு 10 ஏக்கரை 100 ஏக்கரை பையனை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அடுத்த ஜென்மம் நீங்க அந்த வீட்லயே வந்து பிறக்குறீங்க, அல்லது பக்கத்து வீட்டுல பிறந்துட்டீங்க. போய் இதெல்லாம் நான் தாண்டா சம்பாரிச்சேன், நான் தாண்டா உனக்கு கொடுத்தேன். கொடுத்துருவான் அவங்க ஒரு வயசா? கொடுக்க மாட்டான். அது செல்வமே அல்ல. அது செல்வமே அல்ல. நாம ஏன் இப்படி போராடிட்டு கிடக்குறோம்? செத்தம்னா நீ சுடுகாடு வாங்குறதே இல்ல நமக்கு. அது நீங்க வந்து அடுத்த ஜென்மமெல்லாம் வாழ்ந்தோம். சுடுகாட்டுக்கு போகும்போதே நான் என்னது கொடுறானா எவனும் கொடுக்க மாட்டான். சுடுகாட்டு கொண்டு நம்ம கொடுக்குறான்னு எவனாச்சு யோசனை பண்ணி பாருங்க. செல்வம் அவசியம். உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வதற்கு, இந்த ஆர்கானிசம் வாழ்வதற்கு கண்டிப்பா எல்லாம் தேவை. ஆனா அதுக்கு மேல எதை செல்வம்ட்டாரு. சோ இந்த இரக்க குணம் தான் என்னது உண்மையில உனக்கு செல்வம். ஏன்? அதுதான் உனக்கு என்ன பண்ணும்? அடுத்த பிறவியில சொர்க்கத்தையோ அல்லது இந்த பிறவியில வாழும்போது புண்ணியத்தை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அல்லது அடுத்து என்னது பிறவியில்லா மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது சொல்லிட்டாரு. இப்போ அருட்செல்வம் தான் செல்வம். ஏன்? அதுதான் உனக்கு பிறவியில்லா பெருங்கடலை என்னது மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. அது ஒரே காரணத்தினால பரா. சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவோம்? இது பரா பரா பராங்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். அச்சா, ஏன் நான் சொல்றேன்னு அவரே சொல்றார். பொருட்செல்வம். பொருட்னா என்னங்க? வீடு, உறவு, பணம், வேலையாட்கள் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் பொருட்செல்வம். இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் செல்வம். அதெல்லாம் என்னது? பூரியார் கண்ணும் உல. பூரியார் கண்ணுனாங்க எல்லா இழிந்தவர்களும் அதை வச்சிருக்கானுங்க. இந்த லோ கேரக்டர் யார் யாருக்கு இருக்கோ அவனால இழிந்தவர்கள். மொத்தமா பூரியார்னா இழிந்தவர்கள், நீசர், தமிழ்ல சொன்னா நீச்சார், ரொம்ப கீழான மக்கள், மோசமான குணத்தை அவங்க கூட வச்சிருக்காங்க. அவனும் வீடு வச்சிருக்கான், அவனும் வேலையாள் வச்சிருக்கான், அவனும் பணம் வச்சிருக்கான், அவனும் கோல்டு வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். அப்ப அவனோட நீ என்ன கிரேட்டு? நீ அதை வச்சிருக்கிற. அப்ப அவனை விட இழிந்தவர்களும் அதை வைத்திருப்பதா அவர் அதான் சொல்றார். இழிந்தவர்களும் யாரு? பூரியார் கண்ணும் அவரிடத்தும் உள்ளதுதான் உல. பூரியார்னு யாரு? நீச்சார், இழிந்தவர்கள், ரொம்ப ஈன ஜென்மங்கள் இருக்குது. பூரியார்னா ஈன ஜென்மங்கள். அதுகிட்ட கூட என்ன இருக்குது? செல்வம் இருக்கே. அப்ப அதை எப்படி பெருசாகும் கேட்கிறார் வள்ளுவர். அவனும் தான் அதை வச்சிருக்கான். அது எப்படி செல்வம்? அந்த செல்வம் பெருசாகும். சோ அருட்செல்வம் தான் பொருட்செல்வத்தை காட்டிலும் உனக்கு நன்மையை தரக்கூடியது, சிறந்தது. ஏன் பரா? ஏன் வித்யால என்ன போடுற? பரா. அதுதான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. இதுதான் அருட்செல்வம். செல்வத்துள் அப்ப எப்படி படிக்கணும்? குறிக்கும் போது செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம். ஏன்னா ஒரே லைனு. அது இழிந்தவர்களும் வைத்திருக்காங்க, ஈன ஜென்மங்களும் அந்த செல்வத்தை வச்சிருக்காங்க. உன்னை விட சில சமயம் அதிகா கூட வச்சிருப்பாங்க. சோ அது செல்வம் அல்ல. அடுத்தது இரண்டாவது, நல்லாற்றல் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நல் ஆற்றா நாடி அருளாள்க. அதாவது நல் ஆற்றானாங்க நல்ல நெறியில் நின்று, நல் ஆற்றல் நல்ல நெறியில் நின்று என்ன பண்ணு? அருள் ஆழ்க. அருள் செல்வது, அருள் இரக்கத்துடன். அருள் ஆழ்கனா இரக்கத்தை கைகொள், இரக்கத்துடன் இரு.
நல்ல நெறியில் நின்று இரக்கத்தில் இரு. ஏன்னா பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. நீ எந்த வழியில பல்லாற்றனாங்க பல வழிகள், பல்லாற்றல் பல வழிகளில் தேரினும் பார்த்தாலும் அஃதே துணை. நீ எந்த வகையில சிந்திச்சு பார்த்தாலும் அருட்செல்வம் தான் உனக்கு துணையாக இருப்பது. இரக்கம்தான். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நேரம் காலம் உழைப்பை கொடுப்பதற்கு சிந்திக்காமல் எவனொருத்தன் போய் இடது கையை காப்பாற்ற வலது கை போற மாதிரி போறானோ அவனுக்கு அது எந்த வழியில சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு எதை அவர் சொல்றாரு? எதை பல்லாற்றல்ங்கிறது எதை சொல்றாரு? பல வழிகள்னு எதை சொல்றாரு அப்படிங்கிறது பரிமேலழகர் உரையில எழுதியிருக்காரு. பிரத்யக்ஷ பிரமாணமாக யோசனை பண்ணிப்பாரு. ஆனா அங்க அந்த வேர்டு வராது. பொறிகளால் காணும் காட்சி எழுதியிருக்காரு. பரிமேலழகர் எழுதும் போது பொறிகளால் காணும் காட்சி என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். இப்ப நமக்கு அதை இதையும் கனெக்ட் பண்ண தெரியும். பரிமேலழகர் முறைதாங்க தி பெஸ்ட். அவங்க வேற எந்த நீங்க அவர் எழுதினாரு இவர் எழுதினா குறைக்கெல்லாம் போயிடாதீங்க. கையில திருக்குறள் புக்கும் பரிமேலழகர் உரையும் வச்சுக்கணும். அப்பதான் திருக்குறள் புக்கு சின்ன புக் எதுக்குன்னா ஒரு சாண்டிங் பண்ணும்போது வரிசையா பண்றதுக்காக இந்த குட்டி புக்கு. அதுக்கு மீனிங் தெரியும்னா பரிமேலழகர் உரை எழுதியிருக்காரு. இப்போ எக்ஸிபிஷன் வரப்போகுது ஈரோட்ல. போனீங்கன்னா கொள்ளையா புக்கு இருக்கும். திருக்குறளுக்கு உரைய வாங்கி வச்சு நேரம் இருக்கும் போது படிங்க. அப்படியே சமஸ்கிருதம் வேதாந்தத்துக்கு உரை, வேதாந்தத்தில் நின்று பரிமேலழகர் எவ்வளவு வேதாந்தம் படிச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். எல்லாரும் சொல்றாங்க பரிமேலழகர் சிறப்புற்றது. ஏன் சிறந்தது? ஏன் அது நம்புற உரைய என்ன இருக்குது? அவர் எங்க நின்று உரை கொடுத்திருக்கிறாரு? உபனிஷத்துக்களை படித்துட்டு அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாருன்னு அவர் உரை எழுதியிருக்காரு. இப்ப பாருங்க என்ன வேர்டு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு பரிமேலழகருக்கு நான் சொல்றேன் என்னன்னு. என்ன கொடுக்குறாரு? நல்லாற்றான் ஆடி அருள் செய்க பல்லாற்றல் தேரின்னு அக்தே உண்டுனா ஒன்றை ஒன்று ஒவ்வாத சமய நெறிகள் எல்லாவற்றாலும் ஆராய்ந்தால். நீ எந்த சமயத்தை போய் ஆராய்ந்தாலும் அது புத்த மதமா இருக்கலாம், அது கர்மகாண்டிஸா இருக்கலாம், மதம் 6 மதம் படிச்சு பாத்தீங்களா? அதத்தான் அவர் சொல்றாரு. எந்த மதத்தில் நீ போய் கேட்டாலும் இரக்க குணம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீ கிறிஸ்டியன்ஸ போய் கேட்டு பாருங்க, இரக்க குணம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முஸ்லீமை போய் கேட்டு பாருங்க, எந்த மதமாக இருந்தாலும், அது நமக்கு இந்து மதத்தில் இருக்கிற 6 மதமா இருந்தாலும் சரி, வேறு மதங்களாக இருந்தாலும் யார் ஒருவரும் இரக்கத்தை உயர்த்தித்தான் கூறுவார்களே தவிர அதை யாரு தப்புன்னு தவறுன்னு தேவையில்லைன்னு எந்த வழிகளும், அது அழகா சொல்றாரு, பல்லாற்றால் தேரினும் துணை ஒன்றை ஒன்று ஒவ்வாத. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துப்பாகாதா? கிறிஸ்டின் முஸ்லீம் ஒத்துக்க மாட்டேங்கல, முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் போர் வருது. அதனாலதானே நமக்கா வருது போர். கிறிஸ்டின் முஸ்லீம்குள்ள போறதா இன்னைக்கு உச்சக்கட்ட போரா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிறது இல்ல. ஆனாலும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஒத்துக்க மாட்டாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேரும் நம்மள ஒத்துக்க போறது இல்ல, நாம அவங்கள ஒத்துக்க போறது. சோ இவ்வளவு என்னது இருக்குது? ஒவ்வாத சமய நெறிகள். ஆனா எல்லாற்றையும் ஆராய்ந்து பாரு, உள்ள போய் பாரு. துணையாவது அவ்வருளே. உனக்கு துணையா வர்றது எல்லா மதம் என்னதான் சொல்லுது? உங்க இருக்கிற இரக்க குணம்தான் உனக்கு துணைன்னு சொல்லுது. அதை தவிர பிரிது இல்லைங்கிறார் பரிமேலழகர். அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு துணையாக இருப்பது இரக்கம் மட்டும்தாங்க, வேற எதுவும் கிடையாதுன்னு பரிமேலழகர் சொல்றாரு. அதுக்கு டீக்கா மாதிரி எழுதுங்க. என்ன சொல்றாங்க? எது பிரத்யக்ஷ பிரமாணமாக போனாலும் சரி, அனுமானமாக இனி யுக்தியை யூஸ் பண்ணாலும் சரி, அனுமானத்தை யூஸ் பண்ணாலும் சரி, எதை யூஸ் பண்ணாலும் நீ அர்த்தாபத்தி எல்லாமே வருது. அர்த்தாபத்தி எந்த பிரமாணத்துல போய் நீ சிந்திச்சு பார்த்தாலும், அல்லது எந்த மதத்துக்குள்ள போய் நீ சிந்திச்சு பார்த்தாலும் இரக்கம்தான் உனக்கு துணையாக இருப்ப. நாம எது துணைன்னு கேட்டேன்னு ஒரு லாங் லிஸ்ட் கொடுப்போம். எங்க வீட்டுக்கார், எங்க பையன் எனக்கு துணை, பக்கத்து வீட்டுக்கார் துணை, நம்ம எத்தனையோ துணை லிஸ்ட், லாங் லிஸ்ட் வச்சிருப்போம். அதெல்லாம் உண்மையான துணை அல்ல. உண்மையான துணை இரக்க குணம் அஃதே துணை. என்ன கடைசியா போடுறாரு? உனக்கு இரக்கம் மட்டும்தான் உனக்கு துணை. துணைனா உங்களுக்கு விளக்க தேவையில்லை. அஃதே உனக்கு துணை. அப்ப எனக்கு வேற எல்லாம் துணையா தெரியுதுங்களே. நீ சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு அது துணை இது துணை. எதுவும் துணை கிடையாது. இரக்க குணம்தான் உண்மையில் உனக்கு இந்த பிறவியில் கடைசி வரைக்கும்
துணையாக வரப்போவது உன்னிடம் இருக்கிற இரக்க குணம். அது இல்லைன்னா வளர்த்தி கொள்னு அர்த்தம். உடனே நீங்களாம் துணை இல்லாத முடிவு பண்ணக்கூடாது. அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது குறள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அருள் சேர்ந்த, அருளுடன் கூடிய நெஞ்சம். எங்கதான் அருள் எங்க இருக்கணும்? நெஞ்சில். மனம். நெஞ்சினா உங்க தமிழ்ல மனம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. என்ன இல்ல உங்களுக்கு? இருள் சேர்ந்த இன்னா உலகம். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் சேர்ந்த இன்னா உலகத்துக்குள் நரகம் புகழ்வது அவங்களுக்கு கிடையாது. நரகம் என்பது ஆஃப்டர் டெத் இல்லைங்க. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நான் ஆங்ஸைட்டி, பிரஷர் இதுல எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அது என்னது? இந்த உலகமே என்னதுதான்? நரகம். இரக்க குணம் கொண்டவர்களுக்கு இந்த பிறவியிலேயே என்ன கிடையாது? நோ பிரஷர், ஆங்ஸைட்டி சொல்றாங்களே, லொட்டு லொஸ்கு, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சஸ் ஏதும் இருக்கா? நோ சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சஸ் இஃப் யூ ஹாவ் ஒன்லி ஒன் குணம், இரக்கம். இப்ப நான் அதெல்லாம் கஷ்டப்படுறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன இல்ல? இரக்கம் இல்லை. அந்த ஒரே காரணத்தினாலதான் ஆல் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சஸ். புரிஞ்சுக்க. ஆங்ஸைட்டி, பிரஷர், ஒரு படபடப்பு, எது வேணா எழுதிக்க. சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஒரே வேர்டு போட்டேன், ஏன்னா அதுல எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இரக்க குணம் என்ன பண்ணுது? நம்மள இந்த பிறவியில சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ்குள்ள போய் மாட்டாமை உதவி செய்து, இறந்ததுக்கு பிறகு எங்க போக வைக்குது? நரகத்துல. அதாவது இருள் உலகம்னு என்னங்க? அந்த தூம மார்க்கம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது அது கனெக்ட் பண்றாரு பாருங்க. இருள் உலகம்னு என்னது? தூம மார்க்கம் இல்லையா? நீ எங்க போவ? நரகத்துக்கு போவேன்னு சொல்லுது இல்லையா? அதுவும் நீ போக மாட்ட. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் 2வது இதில் இருக்கும்போது நமக்கு பிறவி இல்லா, மரணம் இல்லா பெருவாழ்வையும் அடைவாய். அதுதான் அவர் சொல்றாரு. அருள். அதுதான் இருள் சேர்ந்த நாங்க மறுபடியும் பிறப்பெடுப்பது இருள் சேர்ந்த உலகம். இந்த உலகத்தில் ஆல் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ்ல கஷ்டப்படுறது நரகம். இறந்ததுக்கு அப்புறம் போற நரகம் அது வேற. அது அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, வடச்சட்டியில போட்டு வறுப்பாங்க, தண்ணி மேல நடக்க வைப்பாங்க, முள்ளு மேல, நீ அக்னி மேல நடக்க வைப்பாங்க. அதெல்லாம் அது 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 வேற. இவர் என்ன சொல்றாரு? யாருக்கு இதெல்லாம் கிடையாது. ஏத்ததுக்கு அப்புறம் அங்க எல்லாம் போகணும்னோ, இல்ல உயிரோடு இருக்கும்போது நரக வாழ்க்கை அணிவிக்கணும். பிகாஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ். எல்லாரும் வசதியில இருக்குங்க. சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸ்னால ஒருத்தன் நரகத்தை அணிவிக்கணும் இல்லையா? அதுவும் இருக்காது. அதான் இருள் சேர்ந்த இன்னா. என்னங்க? கஷ்டத்தை கொடுக்கும் உலகம். புகழ்னா உலகத்துக்குள்ள போக மாட்டான். இந்த வாழ்க்கை வாழும் போதும் போக மாட்டான். இரக்க குணம் உள்ள வந்துருச்சுன்னா இறந்தாலும் போக மாட்டான். அதான் சொல்றாரு, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு. இதை படிக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம்? என்னங்க புரிய மாட்டேங்குது? அருள் சேர்ந்த நெஞ்சு. அடிக்கடி நீங்க திருக்குறள் எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா பரிமேலர் உலகை நம்ம எங்காதான் தேடுவோம். அந்த வார்த்தைகள் நல்லா புரிய ஆரம்பிக்கும். தமிழ் தானே, ஈஸியா புரியும். பிரச்சனை படிக்காம இருக்கிறத பிரச்சனையை தவிர திருக்குறள் கஷ்டம் அல்ல. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. எது இல்ல? இருள் சேர்ந்த இன்னா உலகம். அப்ப நம்ம கீழே பார்த்தோம்னா அவர் எழுதியிருப்பாரு, இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா என்னங்கிறத பரிமேல உரை போட்டிருப்பாரு. இது நாம பேராத படிக்கிறோம், ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பரிமேலழகர் அவர் கண்டிப்பா இதைத்தான் சொல்றாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்தது, மண்ணுயிர் ஓம்பி அருளால் வார்க்கு. மண்ணுயிர் ஓம்பி. மண் உயிர்னாங்க இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் அர்த்தம். மண் உயிர், இந்த மண்ணில் பிறந்த, மண்ணுன்னா அந்த மண்ணுல, மண் உயிர் இந்த உலகத்தில் உள்ள, ஏன்னா அதுக்கு 3 சொல்லின்னு வரும், இது 2 சொல்லின்னு போட்டிருக்காங்க. ஆனா மண்ணில் பிறந்தெல்லாம் போடக்கூடாது. மண் உயிர், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஓம்பி, புரொடெக்ட், பாதுகாத்து, தேவைகளை செய்து கொடுத்து, ஓம்புதல், ஓம்பி அருளாழ்வார்க்கு, அருளை உடையவருக்கு, இரக்கத்தை உடையவருக்கு. இரக்கத்தை உடையவங்க தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் என்ன முடியும்? அவனால ஓம்ப முடியும். மனதில் இரக்கம் இல்லாதவர்களால் மற்ற உயிர்களை ஓம்ப முடியாது. ஏங்க அவங்கள ஓம்ப முடியாது? ஏன்? இங்கதான் நமக்கு புகழ் சுயநலத்தில் இருக்கும் போது அது வராது. இரக்க குணம் இல்லாதவங்க வேற எதையோ நாடித்தான் சேரிட்டி நடத்துவாங்க. ஆனா இரக்க குணம் அது என்ன சொல்றாரு? மண்ணுயிர் ஓம், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் மண்ணில் பிறந்த செடி கொடி தாவரம் விலங்கு மனிதர்கள் எல்லாவற்றையும் ஓம் அருள் புரிவாருக்கு, அருளால் வார்க்கு. அந்த இரக்கத்தை உடையவருக்கு, அதை ஆள்வர், அது உடையவர் அர்த்தம். அதற்கு
இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. முதல்ல இருள் சேர்ந்த இன்னா உலகம்னார். இப்ப என்ன சொல்றாரு? அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்லைங்கிறாரு? இல்லென்ப என்ன இல்ல? தன்னுயிர் அஞ்சும் வினை. என்னது இது? எதை சொல்றாரு வேதாந்தத்துல? தன்னுயிர் அஞ்சும் வினை. எதுக்கு? தன்னுடைய உயிர் அஞ்சுவதற்கான, அஞ்சுவன பயம், பயம் என்பது அவர்களுக்கு கிடையாது. இப்ப பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இரக்கத்தை இன்னும் கல்டிவேட் பண்ணிக்கணும். எனக்கு இதுல கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம். ஏன் வருது அந்த பயம்? எந்த உயிர்? தன்னுயிர் தானே அஞ்சுது. தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லை. ஒரே ஒரு குணங்க, இரக்கம். அது ஒண்ணுல நம்ம பாரு, எதுல இருந்து வெளியில் பாருங்க எத்தனை குட் குவாலிட்டிஸ் நமக்கு வளர்த்தி கொடுக்குதுன்னு பாரு. ஒரு அந்த நூடுல்ஸ் மாதிரி சொல்றோம்ல, நூடுல்ஸ் ஒன்னு எடுத்தா எப்படி எல்லாத்தையும் இழுத்துட்டு வருதோ, இரக்கம்ங்கிற ஒரு குணத்தை நீங்க கல்டிவேட் பண்ண 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 எல்லாமே வரும். தன்னுயிர், அதாவது தன்னுயிர் அஞ்சும் வினை. தான் பயப்படுற தன்னுயிர், தான் பயப்படுற அஞ்சுகிற வினை செயல்பாடுகள் எதுவும் வராது. மனதில் பயம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். தன்னுயிர் அஞ்சும் வினைக்கு இன்னொரு மீனிங் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல there are different types of punishment இருக்குங்க. தன்னுயிர் அஞ்சுவது, போலீஸ்கார வந்து பிடிச்சா தன்னுயிர் அஞ்சுதோ இல்லையா? அப்போ இந்த உலகத்துல there will be no punishment from anybody in this world. உன்னைய தண்டிக்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. ஏன் இதை தப்பே பண்றது இல்லையே? இரக்க குணம் இருப்பவர்கள் எதுக்கு தப்பு பண்றாங்க? there is no need of. எல்லாருமே சப்போஸ் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாருமே இரக்க குணத்தோடு இருந்தான்னு வச்சுக்கல, there need not be any no police station, நோ கோர்ட். இப்படி இருந்த மண்ணுதாங்க பாரதம். இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாகுது, இத்தனை கோர்ட் அதிகமாகுதுன்னா எதை தொலைச்சிருக்கிறோம்? இரக்கங்கிற குணத்தை தொலைச்சிட்டோம். அக்ரெசிவ் கல்ச்சர். எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் முக்கியம். என்னுடைய சுகம்தான் எனக்கு பெரியது, மற்றவங்களை பத்தி கவலை கிடையாது. அக்ரெசிவ் கல்ச்சர் உள்ள வந்ததுனாலதான் இத்தனை போலீஸ் ஸ்டேஷனு, அதுல இத்தனை கேஸு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் இல்லாம வந்த கூட பரவாயில்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இத்தனை கேஸு, இத்தனை கோர்ட்டு, இத்தனை கேஸு. அது கட்டுக்கட்டா எந்த டேபிள் போய் பாருங்க, கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க. ஒரு கட்டுக்கும் ஒரு பிரச்சனை. அப்ப நான் நினைச்சேன், இது ஒரு கட்டுக்கு இவங்க எடுத்து அந்த பிரச்சனையெல்லாம் வேற உள்ள வாங்கி அதுக்கு வேற வாதாடி இத்தனை பிரச்சனை ஏன் வந்தது? இரக்கம்ங்கிற ஒரு குணம் இல்லாதான அப்ப யூ கோ ஃபார் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கோர்ட். எல்லாரும் அதுல இருந்தாங்க அப்படின்னா என்ன? அதுதான் தன்னுயிர். எங்க உங்க உயிரெல்லாம் அஞ்சுது? போலீஸ் ஸ்டேஷன் போனா அஞ்சுதா இல்லையா? கோர்ட்டுக்கு போனா அஞ்சுதா இல்லையா? தன்னுயிர் அஞ்சும் வினை. அந்த கர்ம பலன் உங்களுக்கு வராது. இன்னொன்னு என்ன சொல்றாரு? வேற உலகம், நரகத்துக்கு போனா வடச்சட்டியில வறுப்பாங்க, தீ மேல நடக்கணும். அந்த அங்கேயும் போய் அந்த உயிர் அஞ்சுமா அஞ்சாதா? தன்னுயிர் அங்க அஞ்சுமா அஞ்சா? ஐயோ கடவுளே பயமா இருக்குமா இருக்காதா? எங்க நரகத்துக்கு போனா அப்படி குழுக்குழுன்னு இருக்கும் போது அங்கேயும் அதுவும் கிடையாது, இந்த உலகத்திலையும் கிடையாது. எது? நீ அஞ்சற மாதிரி ஒரு கர்ம பலன். வினை மீன்ஸ் கர்ம பலன், நாட் ஆக்ஷன். வினைங்கிறது பேர எங்க புரிய வைக்கிறாரு? அந்த மாதிரி ஒரு கர்ம பலன் உனக்கு வராது, இந்த உலகத்திலயும் வராது. நீ இறந்து போய் நரகத்துக்கு போனா நரகத்துக்கு நீ போக மாட்ட, மறுமையிலும் வரா. தன்னுயிர் அஞ்சும் வினை. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆழமான, எங்கெல்லாம் நீங்க அஞ்சறியும் பாருங்க. தன்னுயிர் அஞ்சும் நிலை. எங்கெங்க பயப்படுறீங்க? பிகாஸ் ஆஃப் யூ ஹாவ் டு கல்டிவேட் இரக்ககுணம். ஒரே பாயிண்ட். எனக்குள்ள பயம் வருதா? என்ன காரணம்? இரக்க குணம் என்கிட்ட கேட்டா அந்த வாழா இருக்கலாம், ஒரு 10% இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 10%க்கே பீத்திக்கிறது. எனக்காட்டு யாருமே இறக்க குணம் எனக்கு அடங்கொய்யான் இருக்கும். அதாவது எனக்காட்டு இறக்க குணம் யாராவது கஷ்டப்பட்டா அப்படி இறங்கிடுவேன். அடுத்த நிமிஷம் அதை கண்டா எனக்கு பயமா இருக்கு. அவன் எங்க ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்குது. இரக்க குணம். இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? உனக்குள்ள இரக்க குணம் இருந்தா எந்த பயமும் மனசுக்குள்ள வராது. இவங்க என்ன சொல்றீங்க? வாய் தருது, எனக்கு காட்டு இரக்க குணம் இல்லைங்க, நான் அப்படி அவங்களுக்கு செஞ்சங்க, இவங்களுக்கு செஞ்சங்க, ஆச்சா போச்சு. ஆனா என் பையன் என்ன ஆகணும்? எனக்கு பயமா இருக்குங்க. என் பிள்ளை என் பேச்சு கேட்பாளான்னு பயமா இருக்குங்க. என் பிள்ளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருவான்னு பயமா இருக்குங்க. என்னங்க இரக்க குணம் எங்க போச்சு? இவர் என்ன சொல்றாரு? தன்னுயிர் அஞ்சும் வினை இல்ல.
அப்ப கான்ட்ரவர்சி போட்டு பாருங்க. எனக்குள்ள பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இரக்க குணம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாயில வடை சுட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். உள்ள இன்னும் கல்டிவேட் ஏன் தெரியுங்களா பிரச்சனை? ராகத்வேஷம் தான் பிரச்சனை. மனதில் இருக்கிற ராகத்வேஷம் தான் இரக்க குணத்துக்கே நம்மள விடாது. என்ன எனக்கு பிடிக்குதோ ஐ வாண்ட் இட், ஐ லைக் இட், ஐ வாண்ட் இட், ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் வாண்ட். இதுக்குள்ள போயிடுறோமா? எங்க எதை விட்டடிச்சிடறோம்? இறக்க குணம் நம்மள விட்டு போயிடும். ஆனா நமக்கு அகங்காரம் ஒத்துக்குமா? உனக்குள்ள இறக்க குணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. ஐயோ உங்க அப்பா வருமே பாருங்க ஒரு கோவம். நான் 1946 இதை பண்ணினேன், 1956 இதை பண்ணினேன், 2000 இதை பண்ணினேன், 2015 இதை பண்ணினேன், 2026 இதை பண்ணினேன். இறக்க கூடாது. அத்தனை நான் பண்ணேன். எனக்கா நீங்க இறக்க குணம் இல்லைங்கிறீங்க? அப்புறம் எங்க பயப்படுறீங்க? இது திருவள்ளுவர் சொல். நீங்க வந்து பகவத்கீதை பாதி பேர் ஒத்துக்கிறது இல்ல. திருக்குறள் கொட்டேஷன் கொடுங்க, யார் வாய் திறக்கிறது இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து அவர் வந்து மதம் சார்ந்தவர் அல்ல. அதனால நீங்க எப்ப நீங்க கொட்டேஷன் கொடுத்தாலும் ட்ரை டு கிவ் கொட்டேஷன் இன் திருக்குறள். தன்னெஞ்சு என்ன உயிர் தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லைங்கிறாரே. யாருக்கு? அருளுடையவருக்கு தன்னெஞ்சம் அஞ்சும் வினை இல்லைங்கிறார். யூஸ்வலி அதை நீங்க மத்தவங்களை வாய மூடனா திருக்குறள் இருந்து கொட்டேஷன் எடுத்தீங்கன்னா யாரும் வாயை திறக்கிறது இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்து ஒரு டிஃபரெண்டான ஒரு 5வது குறள். அல்லல் அருளார் வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. திருவள்ளுவரே இத்தனை சொல்லிட்டே வரீங்களே, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம வேணா அப்படித்தானே கேட்கும். அருளுடையவர்களா அப்படி வாழ்றாங்க இப்படி வாழ்றாங்கிறீங்களே, எனி ப்ரூஃப் இருக்கா? நம்ம எப்படி திருவள்ளுவர் எப்படி கேட்ச் பண்றாரு பாருங்க. கரெக்டா 5வது சொல் வந்தோடனே 4 குறள் சொல்லிட்டாரு. இது ஜனங்களுக்குள்ள ஏறி இருக்காது. ஏன்னா நம்மள சந்தேகப்படுவாங்க. திருவள்ளுவரே நீ சொல்ற எங்க ப்ரூஃப் காமின்னு கேட்க போறீங்க. உடனே ப்ரூஃப் கொடுத்துறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த காற்று மண்டலமும் இந்த வழி, அதாவது காற்று மண்டலத்துடன் கூடிய இந்த பூமி இன்னும் நல்லா இருக்குன்னா அதுதான் ப்ரூஃப்ன்ட்டு. இரக்க குணம் என்பது இந்த உலகத்தில் மக்களிடையே இருக்கிறதுனாலதான் என்ன இருக்குது? நீ வாக்குற உலகமே இருக்குது. என்ன ப்ரூஃப்? இந்த உலகம் செம்மையாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்னதுங்கிறாரு? உலகத்தில் மக்கள் இரக்கத்தோட இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீனிங் பாருங்க. அருள் ஆழ்வாருக்கு அல்லல் இல்லை. அதாவது அருளுடையவருக்கு அருள் ஆளாழ்வார்க்குன்னா அருளை உடையவருக்கு அல்லல் இல்ல. எது இல்லை? இம்மையிலும் துன்பம் இல்லை, துன்பம் என்ன சொன்ன மறுமையிலும் மறுபிறப்பிலும் துன்பம் இல்லை. எது ப்ரூஃப்? வழி வழங்கும் மல்லல்மா ஞாலம் கரி. காற்று இந்த உலகம் தான் அதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறார். ஞாலம் கரினா இதுதான் அதுக்கு ப்ரூஃப். இண்டிவிஜுவல் மீடு வேணீங்கன்னா மல்லல்னா வளமை. இதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவல் கேர் எடுத்து நல்லா ஃபீல் பண்ணி எழுதிக்கலாம். நான் இண்டிவிஜுவல் மீனிங் ஒரு வேர்டுக்கு மீனிங் போகல. ஏன்னா வரிமே அழகா எழுதிருக்காரு. நான் யார் கொடுக்குறதுக்கு? புக்கை வாங்கி பாத்தீங்கன்னா எல்லா மீனிங் அங்க இருக்கு. நான் ஜென்ரலா சொல்லிட்டு வரேன். அப்போ வளமை, மல்லல்னா வளமை, ஞாலம்னா உலகம், சாட்சி, கரினா சாட்சி. இந்த உலகம் தான். இப்ப நீங்க படிக்கிறீங்க தெரியல அப்படின்னா இப்பெல்லாம் நீங்க செல்லுல போய் தமிழ்ல போய் கேட்டீங்கன்னாவே மீனிங் வந்துடும். இல்ல ஒரு தமிழ் டிக்ஷனரி வீட்டுல வச்சுட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். பரிமள உரைக்கும் கொஞ்சம் விளக்கங்க அவரோட வேர்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தமிழ் மீனிங் கஷ்டமா இருக்குன்னா யூ கேன் யூஸ் யுவர் டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரி வாங்கிக்கங்க. இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். ஆனா கூகுள் கேரண்டியா எனக்கு தெரியாது. தமிழ் டிக்ஷனரி கேரண்டியா கரெக்ட் மீனிங் பெரிய பெரிய டிக்ஷனரிக்கு நீங்க இது புத்தக காட்சி வரும், கண்காட்சி வரும்போது இதெல்லாம் பிளான் பண்ணிக்க. இப்பவே நாம என்ன படிக்க போறோம், அடுத்த வருஷத்துக்குள்ள எத்தனை அத்தியாயம் முடிக்கணும், அதிகாரம் நான் முடிக்கணும், இதெல்லாம் படிச்சு பார்க்கணும்னு ஒரு உறுதி எடுத்து அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும்போது ஒன்னொன்னா படிச்சீங்கன்னா பக்கத்துல ஹெல்ப் இருக்கணும். இல்லைன்னா புரியாது. அடுத்தது 6வது பாடல். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அருள் நீங்கி எடுத்துக்கலாம். அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அதை எடுத்துக்கலாம். பின்னால இருக்க செகண்ட் அருள் நீங்கி, அருள் இல்லாமல், இப்ப நெகட்டிவா சொல்றாரு. இரக்கம் இல்லாமல், அருள் நீங்கி இரக்கம் இல்லாமல் அல்லவை செய்து. அல்லது என்னது? அருள் இல்லைன்னா அருள் இல்லாதவங்களை என்ன செய்வாங்களோ செஞ்சுக்கிட்டு, அல்லவை தவறானவற்றை செய்து கொண்டு அல்லவை செய்து ஒழுகுவார். அப்படி ஒழுகுறத வாழ்க்கை முறையை கடைபிடித்தார்கள் என்றால் கொடுமைகளை செய்து ஒழுகுவார்னு அர்த்தம். இரக்கம் இல்லைன்னா அவங்க என்னங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க?
they want to conquer the whole worldங்கிறாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கொடுமைகளை செய்து ஒழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். பொச்சாந்தார்னாங்க மறந்தவர். மீனிங் வந்து பொச்சாந்தார்னா மறந்தவங்க. அவங்கள சாஸ்திரம் என்ன சொல்லுது? அவங்க எல்லாம் வந்து தனக்கு ஏற்படக்கூட துன்பத்தை தெரியாதவங்க இல்லைன்னு சொல்லல, மறந்தவர்கள்னு சொல்லுது. ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்ணுது? உன் மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தினால உன் மனதில் இருக்கிற இரக்க குணம் க்ளோஸ் மறைஞ்சிருச்சு. அதான் சொல்றாரு. ஏன் மறைஞ்சிருச்சுங்கிற வேர்டு மறந்துருச்சுன்னு ஏன் சொல்றாரு? பொச்சாந்தார் ஏன் சொல்லணும்? தெரியலன்னு சொல்லு. ஏன்னா எல்லா நற்குணங்களும் பிறக்கும் போதே எல்லா நற்குணங்களையும் வச்சுதான் நம்ம பிறக்கிறோம். அது கெட்டு போறதுக்கு காரணம் நம்ம வச்சுக்கிற ராகத்வேஷம். அதைத்தான் அவர் சொல்றாரு. ராகத்வேஷம் என்ன பண்ணி சொன்னைய மறக்க வச்சிருச்சு. ஆல்ரெடி உள்ள மறத்தல் என்னங்க, ஆல்ரெடி உள்ள இருக்கிறது மறந்து போச்சுன்னா அதுக்கு மறக்குன்னு சொல்லுவோம். ஞாபகத்துக்கு வராது மறந்து. அப்ப ஞாபகத்துக்கு வராதுல அந்த அறிவு முதல்ல இருக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா? ஏன் மறந்தாருன்னு போடுறாரு பாருங்க. ஆல்ரெடி உனக்குள்ள அந்த இருக்கு. ஆனா எது மூடிடுச்சு? ராகத்வேஷம் மூடுனதுனால உனக்கு அது மறந்து போச்சு. ராகத்வேஷம் தான் மறைக்கிறதான் அவர் மறைச்சிருச்சுங்கிறார். எதனால? பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். பொருள் நீங்கி, அதாவது உறுதி பொருளை பொருள் நீங்கினா இந்த பொருள்னா இந்த இடத்துல வந்து உறுதியாக அடைய வேண்டிய பொருளை நீங்கி, அதான் அர்த்தம். பொருள் நீங்கி எதை உலகத்துல எதுக்காக பிறந்திருக்கேன், எது நம்மளுடைய பொருள் முன்னும் பின்னும் உறுதி பொருளை செய்யாது தாம் துன்புகிறமையே அவர்கள் மறந்து, இப்படி செஞ்சா இதெல்லாம் புண்ணியம், இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் பாப்பம் அப்படிங்கிறதையே அவங்க என்ன ஆயிட்டாங்க? மறந்துட்டாங்க. பொருள் நீங்கி துன்பத்தை மறந்தவர்கள். நாம இந்த தப்பு பண்ணுனா நமக்கு இந்த பாபம் வருங்கிற நம்ம நினைப்போம். எப்படிங்க இவங்க இத்தனை பாவம் பண்றாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்ல நமக்கு இதெல்லாம் கஷ்டம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளவே ஆழத்துல போய் மேல ராகத்வேஷம் என்ன ஆயிடுச்சு? அத ஏன்னா இறைவன் படிக்கும் போது நம்மளே இறக்கத்தோட படிக்கிறாரு, அவனையும் இறக்கத்தோட படிச்சிருக்காரு. ஆனாலும் இவ்வளவு தப்பு பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன திருவள்ளுவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? அது என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மேல ராகத்வேஷத்தினால அந்த மனம் மூடப்பட்டு உள்ள இருக்கிற இரக்கம் மறந்துருச்சு தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப படைத்த இறைவனே நம்ம குறை சொல்லணும். அவன் இரக்கமெல்லாம் படைச்சிட்டாரா? என்ன வர இறைவன் இரக்கமே இல்லாம, இறைவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ எப்படி அதை வழிப்படுத்துற, செம்மைப்படுத்துறது உங்க கையில் இருக்கு. தேர்ந்தெடுக்கிற சக்தி இருக்கு. இரக்க குணத்தை வளர்த்திக்கிறது உன்னுடைய கையில் இருக்கு. துன்பத்தை கொடுக்கறதா என் பொழப்பேங்கிறத தேர்ந்தெடுக்கிறது நீதானே. இறைவனை என்ன பண்ணுவாரு? ஆனா கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருக்காரு. அது ராகத்வேஷத்தினால. ஓகே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது நீங்களே விளக்கலாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியா. இப்ப பொருள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். பொருள்னா என்ன? பணம். புவர் பீப்புள், அவங்களுக்கு இந்த உலகத்துல எதையும் அனுபவிக்க முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் இந்த உலகத்தில் எது நாம அனுபவிக்கணுமோ எதையும் அவங்களால அனுபவிக்க முடியாது. பொருள்னா என்ன? பணம். சோ ஏன் பொருள் இல்லாதவர்கள் இதை அனுபவிக்க முடியாது. ஓகே, அது நமக்கு நல்லாவே தெரியும். பொருள் இல்லைன்னா இந்த உலக காசு இல்லைன்னா இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது. பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லாததுக்கு சமம். அந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த உலகம் அவர்களுக்கு இல்லை. ஏன்? நல்லதை அவங்களால அனுபவிக்க முடியாது. ஓகே, இந்த கேஸ் பொருள் இல்லாதவர்கள் பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறத அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இதை நான் விளக்கவே தேவையில்லை. ஒரு தமிழ் தாய்மொழியை தமிழாக கொண்டவர்களுக்கு இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. எந்த உலகமும் கிடையாது. இந்த உலகத்திலேயே அவங்க நிம்மதியா வாழ முடியாது. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களால நிம்மதியா வாழ முடியாது. அடுத்தது, பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றல் மற்றாதல் அறிவு. பொருளற்றார் பூப்பர் ஒருகால். பொருள் இல்லைன்னா கூடங்க பூப்பர் பூத்துருவாங்கன்னு நினைத்தோம். அவங்க கையில ஒரு காலத்து செல்வம் வந்துடலாம். பூத்து குலுங்குவர். பூப்பர் என்ன அழகான வருவார்கள். பூப்பர் யாரு? பொருள் அல்லாதவர். காசு பணம், காசு பணம், வீடு, இந்த மாதிரி செல்வம் இல்லாதவங்க பொருளற்றோர். பொருளற்றோர் பூப்பர் ஒருவர். அவங்க கூட ஒரு நாளைக்கு செல்வந்தராவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லாட்டு சீட்டு அடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த நாள் காலைல வெண்ணாயிருவான், கோடீஸ்வரர். ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அது நாளைக்கு கோடியோட கொட்டுது. அவன் பணக்காரன், அவருக்கு சாய்ஸ் இருக்கு. ஆனா இந்த அருளற்றார் இருக்காங்களே, அற்றார் மற்றாதல் அறிவு. அழகான வேர்டு. அற்றார் மற்றாதல் அறிவு. என்ன புரியுது உங்களுக்கு? அவங்க
அதாவது மேலும் மேலும் அருளில் இரக்கம் இல்லாதவர்கள் மேலும் மேலும் பாப்பத்தை சேர்த்திக்கிட்டு போறதுனால பாவம் மேல் மேல் செய்து அழிந்து போவார்கள்ங்கிறார். இதான் டைரக்ட் மீனிங். பாவத்தை மேல மேல செஞ்சு இரக்கம் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா சுயநலம் வந்துருங்க. நானும் என் குடும்பம் தான் பெருசு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? ஒரு பாவமா பண்ண ஆரம்பிப்பான். அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு அழிந்து விடுவான். பாப்பம் என்ன பண்ணி அவன் செய்யற பாவம் என்ன பண்ணிடு அவனை அழித்து விடும். அதான் அற்றார் மற்றாதல். மற்றபடி ஆகிறக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்து தப்பிக்கிறக்கு மற்றாதல், அத மற்றாதல். அருளற்றார் மற்றாதல், மற்றார் அற்றாதல் அது வேறு நிலைக்கு போவது என்பது கிடையாது. கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறார். நீ அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான குரல், அதுக்காக தான் நான் அத்தியாயத்தை எடுத்தேன். என்ன சொல்றாரு மட்டும் இந்த 9வது மட்டும் பாருங்க. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால். தெருளாதான் மெய்ப்பொருள் தெருளாதான் மெய்ப்பொருள். தெருளாதானாங்க ஞானம் இல்லாதவன். தெருள் ஆதான் ஞானம் இல்லாதவன். மெய்ப்பொருள் கண்டற்றான். ஒருவேளை அவன் என்ன கண்டுக்கலாம்? மெய்ப்பொருள், உண்மை பொருள். அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் தான் மெய்ப்பொருள், உண்மை பொருள், உண்மை தத்துவம். தத்துவமசி இஸ் த மெய்ப்பொருள். அகம் பிரம்மாஸ்மி இஸ் த மெய்ப்பொருள். அதான உண்மை பொருள். சத்தியம், சத்து, பிரம்ம. அதான் மெயின் என்ன? சத், உண்மை, சத் இருப்பு, சத்து, பிரம்ம. கண்டற்றால் கண்டுபிடிச்சிட்டான், அதை அறிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஏதோ ஒரு சில குணங்களை வச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை பெற்றுட்டான். மெய்ப்பொருள் கண்டுவிட்டான். கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். சப்போஸ் அவங்கிட்ட அருள் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்குங்களேன், தேரின் அருளாதான் அறம். அருளாதான் செய்யும் அறம் தேரின். அப்படி அன்லைன் பண்ணா ஆண்மை பண்ணு கரெக்டா புரிஞ்சிடும். அருளாதான் செய்யும் அரண் கடைசியா கொண்டு எங்க போடணும்? தேரின். உயிர்களுக்கு அந்த அருள் இல்லாதவன் என்ன பண்ணிடுவான்? அருளாதான் செய்யும் அறம். உயிர்களுக்கு மாற்றருள் செய்யும் அறத்தையான் தெருளாதான் மெய்ப்பொருள். அதாவது அந்த ஞானத்தில் அவனால நிக்க முடியாது. தெருளாதான் ஒரு அஞ்ஞானத்தை உடையவன் ஒரு குருகிட்ட போய் ஞானத்தை பெறனா கண்டிப்பா ஒரு குருகிட்ட போய் சாஸ்திரம் படிச்சாதான் ஞானம். வேற வழியெல்லாம் ஞானம்லாம் கிடையாது. மெய்ப்பொருளை அறிதல் குருமுகேன சாஸ்திர பட்டையின. இதுல மாற்று கருத்து இவரு ஒத்துக்கிறார், திருவள்ளுவர் ஒத்துக்கிறாரு. அது ரெண்டும் கிடையாது. அப்போ அது மூலியமாக அதெல்லாம் கிடைச்சு எது குருமுகேன சாஸ்திர படனம் நடந்து உங்களுக்கு என்ன ஒரு புளுக் என்ன கிடைச்சிருச்சு? ஞானம் கிடைத்தாலும் தேரின் கண்டற்றாலும் அருளாதான் செய்யும். அருள் ஆதான். ஆதான்னா அருள் இல்லாதவன் என்ன ஆயிரும்? அந்த ஞானத்தில் அவனால நிக்க முடியாது. நல்ல பலனை பெறமாட்டார்கள். அதான் நல்ல பலனை, அதாவது ஞானம் இருக்கு, மோட்சம் இருக்கு, அவ்வளவுதான். அதான் ஞான நிஷ்டான்னு சொல்றோம். ஞானம் எனக்கு தெரியும், பிரம்மம்னு தெரியும், ஈஸ்வர தத்துவம் என்னன்னு தெரியுங்க, எல்லா வேர்ட்ஸுக்கும் வேர்டுகள்லாம் மீனிங்லாம் தெரியும். ஆனா அந்த பலன், நல்ல பலன் என்னது? ஞானத்துடைய பலன் என்ன? மோட்சம். அதை அவர்கள் அடைய மாட்டார்கள். இது வந்துங்க வேதாந்தம் படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபேக்ட் இப்படியே புரியும் நமக்கு. மெய்ப்பொருள்னா கரெக்டா என்ன தெரியும்? டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். மெய்ப்பொருள் சத்து, உண்மை பொருள் சத்து, பிரம்மம்னு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த குறள் உள்ளது உள்ளபடி புரியும். மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? மெய்ப்பொருள், ஏதோ ஒரு மெய்ப்பொருள், உண்மை பொருள். 2வது கேள்வி கேளுங்க, ஆய மூடுன்றாங்க நம்மள. பெரிய இது திருக்குறளை கரைத்து குடித்தவன் நான். ஐ நோ எவ்ரிதிங். அறம் என்ன சொல்லுது, பொருள் என்ன சொல்லுது, காமம் என்ன சொல்லுது, எல்லாம் சொல்றாங்க. ஏதாவது ஒரு வேர்டு கேட்டு ஏங்க அப்படின்னா என்னங்கன்னா அதுல எழுத்து கேஷ் பண்ண ஏன் கஷ்டம் புரியாது. இந்த மெய் பொருள்ங்கிற ஒரு வேர்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும்.
சோ அவனால மெய்ப்பொருளை உணர்ந்தால் அதை கண்டுட்டீங்கன்னா கூட அதை என்ன பண்ண தேரின் அதுல நம்மளால நிக்க முடியாது. கடைசி ஒரு குறள். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது நீ உன்னை விட சின்னவங்க கிட்ட நீ இரக்கம் இல்லாம நடக்கும்போது, என்னால அப்படி நடக்க முடியலைங்க, இரக்கம் என்னை விட சின்னவங்க கிட்ட என்னை விட கீழானவர்கள் சிறியவர்கள் வயதில் எல்லாம் அவங்க கிட்ட எனக்கு என்னால இரக்கமா நடந்துக்க முடியும் போது உன்னை கற்பனை பண்ணிக்குவேங்கிறார், அபியாசம் பண்ணுங்கிறார். நீ உன்னை விட பெரிய ஆள்கிட்ட போய் மாட்டினா எப்படி இருக்கும் மனசுக்குள்ளேன்னு, எப்போ உன்னை விட எளியவர்களை காணும் போது அந்த பயத்தை நினைச்சுக்கோ. சாகரம் சொல்லி கொடுக்குறாரு. நம்மை விட எளியவர்களிடம் நாம் இரக்கம் காட்டுறக்கு முடியல அப்படின்னா, என்ன கஷ்டப்படுற அப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு அப்படி என்ன பண்ணிக்கோ, உன்னை விட ஒரு பெரியவன் உனக்கு கஷ்டம் கொடுக்கும் போது உள்ள எப்படி இருக்கும் அதை நினைச்சுக்கோ. நீ ஒரு குழந்தை டீச்சரா இருக்க, ஒரு குழந்தைய திட்டுற, அப்ப என்ன நினைச்சுக்கோ, நம்ம குழந்தையா இருந்த போது நம்மள அந்த டீச்சர் திட்டும் போது நாம என்ன அனுபவிச்சோமோ அதை ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு வாயை திறந்து திட்டு. சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது எல்லா இடத்துல அப்ளிகபிள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.